பழனியில் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாட்டின் 2ஆம் நாளில் அதிக அளவில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக முதன்முறையாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 3ஆம் படை வீடான பழனியில் கோலாகலத்துடன் நேற்று தொடங்கியது. இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்ததுடன் வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து இங்கு அமைக்கப்பட்டுள்ள 2 பெரிய அரங்குகளில் பரதநாட்டியம், கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. துணை அரங்கத்தில் குகை போன்ற வடிவத்தில் முகப்பு பகுதியில் முருகனின் அச்சு அசலான புகைப்படங்கள் மற்றும் அறுபடை வீடுகளை ஒரே நேரத்தில் காணக்கூடிய வகையில் வர்ச்சுவல் ரியாலிட்டி விஷன் மூலம் காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முருகன் பற்றிய தகவல்கள் அடங்கிய புகைப்பட கண்காட்சியை கண்டு பக்தர்கள் பரவசத்தில் ஆழ்ந்து வருகின்றனர். ஆறுபடையில் முருகன் விநாயகர் தாய் தந்தையை சுற்றி ஞானப்பழத்தை வாங்கினார். தாய் தந்தையை பார்த்தா நம்ம இறைவனை சென்றடையலாம். முருகன் உலகத்தை சுற்றிட்டு வந்துட்டு துறவரம் ஆனார். துறவரம் ஆனால் நம்ம இறைவனை சென்றடையலாம், முக்தி அடையணும். இதுதான் ஆறுபடை வீடுகளில் முக்கியது. நல்லா ப்ரோக்ராம் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் நல்லது, சொல்ல வார்த்தை இல்லை. நான் பிறந்ததுக்கு பிறப்பெடுத்ததுக்கு இது ஒன்று பார்த்தது சொல்ல முடியாத வார்த்தை. எத்தனை பிறப்பெடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. பார்த்தவங்க புண்ணியம் பண்ணினவங்க. அதனால் நான் நேற்று காலையில் 8:30 மணிக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் இதில் ஒரு துளியும் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறேன். அதனால் இது எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. எனக்கு கிடச்சிருக்குது. இது எங்கள் அம்மா அப்பா எங்கள் மாமனார் மாமியாருக்கு கோடான கோடி நன்றி. இங்கே நான் ஒரு கட்டுரையாளராக நேற்று என்னுடைய கட்டுரை முடிஞ்சிடுச்சு. நான் தெலுங்கு தமிழில் இருக்கக்கூடிய அந்த கந்தனுடைய சிறப்புகளை பற்றியும் அந்த வடிவ அமைப்பு வழிபாடுகள் முறைகளை பற்றி ஒப்பீட்டு நோக்கில் அந்த கட்டுரையை வழங்கியிருக்கேன். எல்லாரும் ரொம்ப சிறப்பாக இருந்துக்கு அந்த ஒப்பீடு நோக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நேற்றுலேருந்து இங்கே இருந்ததுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாநாட்டின் முதல் நாளான நேற்று மட்டும் 1 லட்சம் பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். இன்றும் அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் ஆதீனங்கள், வெளிநாட்டு பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டில் முருகன் குறித்த பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.